எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான நார்த் இந்தியன் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து நிசாமி ஹண்டி. இதில் நிறைய காய்கறி எல்லாம் போட்டு நல்ல ரிச்சாக நல்ல க்ரீமியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி முந்திரி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலையை போடுங்க. அடுத்து 4 பெரிய சைஸ் தக்காளி நறுக்குனது போடுங்க. நெக்ஸ்ட் 12 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வதக்குங்க. தக்காளி வந்து 7 நிமிஷத்தில் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை சேர்க்கறதுனால தக்காளியோட புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தக்காளி வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றுங்க. நெக்ஸ்ட் நம்ம காய்கறியை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. அப்புறம் 1 கப் நறுக்கின கேரட், 1 கப் நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரை குவார்ட்டர் சைஸில் கட் பண்ணி சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு காய்கறியை வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு போல் பாலக்கீரையை சேர்க்குறேன். ஏன்னா பாலக்கீரை ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டுங்க. இந்த தண்ணியை அப்படியே வச்சிருங்க, கீழே ஊத்திடாதீங்க. நல்ல அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இதில் ஒரு பெரிய துண்டு வெண்ணெயும் சேர்க்குறேன். வெண்ணெய் டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். வெண்ணெய் உருகுனதும் இதில் 1 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஷாஹி ஜீரா, அப்புறம் கிராம்பு போடுங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. 3 பச்சை மிளகாயை 2ஆ கீறி போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலருக்கு மாறினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் 2 சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வதக்குங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் அரைச்ச தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் காய்கறியை வேக வச்ச தண்ணியை ஊற்றி மிக்சர் ஜாரில் ஒட்டி இருக்கிற மசாலாவை க்ளீன் பண்ணி கடாயில் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல அருமையான வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச காய்கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லாவே திக்காக இருக்குது. ஸோ நம்ம காய்கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காய் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாமல் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் மசாலாவே காய்கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நிசாமி ஹண்டியோட ஃபைனல் டச் வந்து இந்த பன்னீர் பீசஸை ஆட் பண்ணுறது தான். நான் 150 கிராம் பன்னீர் பீசஸை ஆட் பண்ணுறேன். பன்னீர் சேர்க்கறதுனால டிஷ் இன்னமும் ரிச்சாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்மளோட நிசாமி ஹண்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நல்ல அருமையான ரொம்ப டேஸ்டியான நிசாமி ஹண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சுருக்கோம். பார்க்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் வெஜிடபிள் குருமா மாதிரி இருந்தாலும் இதோட ப்ரிப்ரேஷன் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.